ஐயோ பாஸ் மாஸ்டருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு பாஸ். ஐயோ என்னடா சொல்றேன், அந்த ஸ்ட்ரெஸ் நான் வந்துடுவானடா. இரு கன்ஃபார்ம் பண்றேன். சரி அந்த ஐஸ் கால் பண்ணு. டேய் என்னடா மாஸ்டருக்கு உண்மையாவே பிரேக்கப் ஆயிடுச்சா, நீங்க பாத்தீங்களா? ஆமா பாஸ், இப்பதான் மாஸ்டருக்கு புலிப்பிட்டாய் கொடுத்துட்டு இன்னொரு பையனோட போயின்னு இருக்கா. ஐயோ ஹார்ட் வேற பாவமே, என்ன பண்றேன்னு தெரியலையே. சரி அந்த ஹார்ட்டுக்கு கால் பண்ணு. டே ஹார்ட் ஏன்டா இப்படி அழுகுற? இவனுக்கு வேற கொஞ்ச நாளைக்கு முடி கொட்ட போகுது, டைஜி சரியா ஆகாம இருக்க போகுது, இம்யூன் சிஸ்டம் வேற கம்மியாக போகுதுடா. இதுல நீ வேற ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன்னா அப்புறம் எங்க எல்லாருக்கும் பால் ஊத்திடுவாங்கடா. நான் எவ்வளவு ட்ரூவா லவ் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு ஏன்டா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணா? டே ட்ரூ லவ்லாம் 90s ஓடய முடிஞ்சிச்சுடா. இந்த பூனை இல்லைன்னா 1000 பூனை இருக்கா, விட்றா. டே சி டாக்ஸிக் பிரெயின், உனக்குலாம் ட்ரூ லவ் பத்தி என்னடா தெரியும்? ஏன் இந்த பையன்கிட்ட பேசுற, ஏன் இந்த ட்ரெஸ் போறேன்னு எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா அதான் இன்னொரு பையனோட போயிட்டா. லவ்ன்றது குசு மாதிரிடா, ஒரு வாட்டி பாடி விட்டு போச்சுன்னா திருப்பி வராதுடா. என்ன சந்தேகம்லாம் பல்லையே, அது பொசிட்டிவ்னஸ். நம்ம எவ்வளவு டூ வந்தாலும் கடைசியில் ஏமாதான் போறாங்க. இவ போனா என்னடா, உனக்கு அம்மா இருக்காங்க, உன் ஃபேமிலி யாரா இவன் அடிங்க 2K கிட்ஸ் கிட்ட போய் அம்மா இருக்காங்க ஆயா இருக்காங்கன்னு பேசிருக்க. சி போனை கொடு. டே இதயம், உன் கூட டியூஷன் படிச்சல பிரியங்கா, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவ ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படிதான் இருக்கு. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, பார்க்க வர 240p சாய் பல்லவி மாதிரியா இருக்கா. இன்னொருத்தங்க யாரும் புக் பண்ணதுக்குள்ள நீ அப்பாயின்மெண்ட் போட்டு சொன்னா கேளு. ஒருவேளை அதனால தான் எனக்கு பிரேக்கப் ஆச்சோ. நாங்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான் இருப்போம். ஓ மை காட், திரிஷா இல்லனா திவ்யா. சார் இப்போதான் சொன்னீங்க ஒரு தடவை பாடி விட்டு குசு போச்சு. ஆமாண்டா போச்சுனா திரும்பி வராது. ஆனா இவன் சாவர வரைக்கும் பாம்பு போட்டுனே இருப்பான். அது மாதிரி தான் லவ் வந்துனே இருக்கும்டா. பாத்தியா என்னடா அப்படியே ஒழுங்கு மாதிரி பேசினா இதுதான் ட்ரூ லவ்டா. தூ